இலங்கையின் பிரதம நீதியரசராக உச்சநீதிமன்ற நீதியரசர் முர்துனிரூபா பிதூஷினி பெர்னாண்டோ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். இந்த சத்திய பிரமாண நிகழ்வு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இலங்கையின் பிரதம நீதியரசர் பதவியை வகிக்கும் இரண்டாவது பெண்ணாகவும் நாட்டின் 48வது பிரதம நீதியரசராகவும் முர்துனிரூபா பிதூஷினி பெர்னாண்டோ வரலாற்றில் இடம் பிடித்தார். பிரதம நீதியரசர் ஜயந்த ஜயசூரிய ஓய்வு பெற்றதை அடுத்து வெற்றிடமான பதவிக்கு முர்துனிரூபா பிதூஷினி பெர்னாண்டோவின் பெயர் அரசியலமைப்பு சபையினால் அங்கீகரிக்கப்பட்டது. 1985ஆம் ஆண்டு சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இணைந்து கொண்ட முர்துனிரூபா பிதூஷினி பெர்னாண்டோ 1997ஆம் ஆண்டு பிரதி சொலிசிட்டர் ஜெனரலாகவும் 2014ஆம் ஆண்டு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாகவும் பதவி உயர்வு பெற்றார். சட்டமா அதிபர் திணைக்களத்தில் அரசு தரப்பு சட்டத்தரணியாக இணைந்து 30 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றியுள்ள முர்துனிரூபா பிதூஷினி பெர்னாண்டோ 2018 மார்ச் மாதம் உச்ச நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.